கனி மிகுந்த இல்லாமல் அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் இந்த உலகில் ஏகத்துவ கொள்கையில் படைக்கப்பட்டு ஒரே இறைவனை நம்பி வாழ்ந்து மறைந்த அனைத்து நல்லோர்களின் மீதும், இன்னும் இந்த இறைவன் கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் தொழுகைக்காக எல்லா இடங்களிலும் மறைந்து வந்த அனைவரின் மீது உள்ளவட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் எனது இந்த மார்க்க உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் வாழக்கூடிய ஆண்டுகள் என்னதான் 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்களாக இருந்தாலும் அத்தனை வருடங்களிலும் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு சிறுவன் சிறு வயது பருவத்தில் இருக்கும்போது அவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இளைஞன் இளமை பருவத்தில் இருக்கின்ற போது எப்படி இருக்க வேண்டும், ஒரு இளம் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தன் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வயதான முதியவர்கள் வயது கடந்தவர்கள் அவர்கள் தன் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பல்வேறு விஷயங்களை இறைவன் தன் திருமறை குர்ஆனில் அழகாக சொல்லியிருக்கிறார். அது இறைவனுக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும், பெற்றோரை பேணுவதாக இருந்தாலும், உலகத்தில் மனிதன் நேசிக்கக்கூடிய செல்வங்களை பற்றியும் அவனுக்கு அருட்கொடையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் பற்றியும் இறைவன் பல்வேறு அத்தியாயங்கள் மூலியமாகவும் பல்வேறு வசனங்கள் மூலியமாகவும் கூடுதலாக மனிதனுக்கு அடிப்படை விஷயங்களிலிருந்து புரிந்து கொள்வதற்கு இறைவன் நபியை தேர்ந்தெடுத்து அந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை இறைவன் மிகப்பெரிய உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபிகளாராகி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் ஏராளமான வகை இருக்கிறது. இந்த நபிகளாரை அல்லாஹ் அழகாக படைத்து குர்ஆன் வசனங்களிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள். உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள் 63 வருட காலங்கள். அந்த 63 வருட காலங்களில் எத்தனையோ நபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அறிவுரையும் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் அழகாக நமக்கு வழிவகுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை மக்கள்கள் இந்த இறைவனுடைய வசனங்களையும் நபிகளாருடைய வாழ்க்கையும் பின்பற்றுகிற யோசிங்க. ஒன்று வேண்டாம், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் இறை நினைவோடு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை மக்கள்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய நாள் கடமையான குளிப்பாக இருக்கிறது. எத்தனை மக்கள் சரியாக உழு செய்து கடமையான குளிப்பை போன்று குளித்து கால்களை இறுதியில் கழுவி எத்தனை நபர்கள் சரியாக செய்தோம். பள்ளிவாசலுக்கு வந்து ஒழு செய்து முடித்தோம். அதில் எத்தனை மக்கள்கள் துவா ஓதினோம். பள்ளிவாசலில் நுழையும் போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழகான பிரார்த்தனை சொல்லித் தருகிறார்கள். எத்தனை மக்கள் ஓதினோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் 2 ரக்காய் தொழுகாமல் அமராதீர்கள் என்று சொன்னார்களே, எத்தனை மக்கள் அதை பேணுகிறோம். யோசிங்க. ஒரு சாதாரண இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இறைவனுக்காக செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு விஷயங்கள் இறைவன் சொல்லி காட்டுறான்னு பாருங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் இந்த ஜும்மா தொழுகையை முடித்து போகின்ற வரை இறைவன் ஏராளமான விஷயங்களை சொல்லுகிறான். ஜும்மாவுடைய தினத்துக்கு வரீங்களா, வந்தீங்கன்னா உங்கள் அருகில் இருப்பவரிடம் பேசக்கூடாது. இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக நீங்கள் பள்ளிக்குள் நுழைந்து விட வேண்டும். ஜும்மாவினுடைய நேரம் இறுதி வரை அருகில் இருப்பவரிடத்தில் ஒரு சலாம் கூட சொல்லக்கூடாது என்கிற பல்வேறு கட்டளைகளை இறைவன் சொல்வதற்குரிய காரணம் என்ன? அதை யோசிங்க. ஒரு மனிதரை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் இத்தனை விஷயங்களையும் சொல்லுகிறான். ஏன் எத்தனை மக்கள்கள் இதை சரியான முறையில் பின்பற்றுகிறோம்? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் இடத்தில் குறை இருக்கிறது என்று சொன்னால் அதை சரிப்படுத்துவதற்குரிய வேலைகளை நாம் சரியாக செய்கிறோமா? அதற்குரிய விஷயங்களை நாம் சரியாக பார்க்கிறோமா? என் வாழ்வில் நான் சரியாக நடக்கிறேன்,
எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் சரியாக செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊன், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இறைவன் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரியாக செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் நான் அதை சரியாக சொல்கிறேன், என் மனைவிக்கும் நான் அதை சரியாக சொல்கிறேன், என் நண்பர்களுக்கும் அதை சரியாக சொல்கிறேன், நானும் அதில் சரியாக நடக்கிறேன் என்று எத்தனை மக்கள்கள் நாம் அதில் சரியாக இருக்கிறோம். அதிகமான மக்கள் குறையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதைவிட அதிகமாக இறைவனுடைய விஷயத்தில் சரியாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தன்மை இருக்குதுல்ல. ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புதாரி ஆண் தான், பெண் வரமாட்டாங்க. அந்த ஆண் தான் அந்த மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் குடும்பத்தை வழிநடத்துவது, குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது பார்ப்பது, குடும்பத்தினுடைய விஷயங்களை தீர்மானம் செய்வது. எப்படி ஒரு ஆண் முக்கியத்துவமாக இருக்கிறாரோ அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கொள்கையில் ஏராளமான அமைப்புகள் இருந்தாலும், ஏராளமான கொள்கைகள் இருந்தாலும், ஏராளமான ஜமாத்துகள் இருந்தாலும் அவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மறுமையில் அவர்கள் பொறுப்புதாரியாகவும் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை வழிகேட்டுக்கு போனான்னா, இறைவனுடைய விஷயங்களை சரியாக செய்யாமல் இருந்தானா, அந்த பிள்ளைக்கு மட்டும் அல்லாஹ் தண்டனை கொடுப்பது கிடையாது. அந்த பிள்ளை சொல்லுவானா, என் முன்னோர்களுக்கும் என் பெற்றோருக்கும் என்னை விட 2 மடங்கு தண்டனையை கொடு. ஏன்னு கேட்டா, அவங்க ஏன் எனக்கு சொல்லலை, அவங்க எனக்கு வழிகாட்டலையே, அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதை போன்று நானும் இருந்தேன். ஜும்மாவுடைய தினத்தில் அவங்களும் தாமதமாக வருவாங்க, அதே மாதிரி நானும் தாமதமாக வந்தேன். எனக்கு எடுத்துரைக்கல, முக்கியத்துவத்தை சொல்லலை, அதனுடைய சிறப்பம்சங்களை விவரிக்கல, அதனால் நான் இப்படி இருந்தேன், அவர்களுக்கு வேதனை கொடு என்று அந்த பிள்ளை சொல்லுமா. அவ வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புதாரையும் நாம் சரியாக இருக்கிறோம், அதை யோசிக்கணும். நான் பேசுறேன்னா நான் சரியாக இருக்கிறேனா, நான் தன்னுடைய வாழ்வில் அதை எப்படி இருக்கிறேன். ஒரு கொள்கை விஷயமாக இருந்தாலும், ஒரு இபாதத்தாக இருந்தாலும், ஒரு தர்மமாக இருந்தாலும், ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேனோ அதன்படி தான் நான் மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா இறைவன் அதான் சொல்கிறான், லிமா தகூலுன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஒருபோதும் மக்களுக்கு எடுத்துரைக்காதீர்கள். நீ செய்யும் முதன்ற அல்லாஹ், நீ செஞ்சு உன் வாழ்க்கையில கடைபிடிச்சு அதை பிற மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏராளமான நிர்வாகிகள், ஏராளமான மக்கள்கள் குறையுடையவர்களாக இருக்கிறோம். இறைவன் தந்த அழகான பொறுப்பை, இறைவன் தந்த அழகான அருட்கொடையை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு இறைவன் எவ்வளவு கோபப்படுகிறான் என்பதை மக்கள்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவர் வழிநடத்தி வருகிறார், பல வருடங்களாக சரியான முறையில் கொண்டு செல்கிறார். திடீர்னு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வர்றாரு, வந்தவுடனே இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் பழைய நிலையில் இருந்தவருக்கு எவ்வளவு கோபம் வரும். இந்த குடும்பத்தை உருவாக்கி ஒன்றாக இணைச்சு அதனுடைய நல்லது கெட்டது பார்த்து இந்த பிள்ளைகளுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இவ்வளவு ஏற்படுத்தினதுன்னா, யாரோ ஒருத்தர் வந்த உடனே இவருக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தா எப்படி ஒரு கோபம் வருமோ அதே தான் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் கோபம் வருகிறது. இறைவனுடைய அந்தஸ்தை, இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய சக்தியை ஒரு சாதாரண ஒரு நபருக்கோ சாதாரண விஷயங்களுக்கோ நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் இறைவன் கடுமையாக கோபப்படுகிறான். ஏன்னா பல்வேறு உரைகளில் நம்ம சொல்லி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இறைவன் எவ்வளவு ஆற்றலுடையவன், இறைவன் எவ்வளவு சக்தியுடையவன். இறைவன் நினைத்தால் நம்ம எல்லாரையும் உயிரோடு வைத்து தன் குரலின் மூலம், தன் ஆற்றலின் மூலம் நம்மை பயமுறுத்தலாம், நம்மை எச்சரிக்கலாம். ஆனால் இறைவனுடைய எச்சரிக்கை எப்படியாக இருக்கிறது தெரியுமா? இந்த உலகம் இருக்குதுல, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த விஷயங்களையும் இறைவன் அழித்து விடுவான். மனிதர்களிலிருந்து மரம், செடி, கொட்டி, கட்டடங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்து இந்த உலகமே வெறும் பொட்டல் காடாக இருக்குமா. அப்போது இறைவன் கேட்கிறானாம், ஐனல் ஜப்பார், பெருமை அளித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பீர், நான் தான் என்கிற மமதையில் திரிந்தவர்கள் எங்கே? எத்தனையோ நாட்கள் இறைவனுடைய சக்தியின் இடத்தில் இருக்கிறது, இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது. நான் நினைத்தால் ஃபாத்திஹாவை ஓதி, மௌலூதை ஓதி மற்ற மக்களை நான் வழிமாற்றி விடுவேன் என்று சொன்னவர்களுடைய மமதையில் இருந்தவர்கள் எல்லாம் எங்கே என்று இறைவன் கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, இறைவனுடைய கோபத்தை எப்போ இறைவன் காட்டுறான்?
ஒன்னா வச்சு காட்டலாம்ல. இறைவனுடைய குரல் வருகின்ற பொழுது எவன் ஒருவன் குரல் உயர்த்த முடியும்? கபரினுடைய வாழ்வில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆக்கிய இறைவன் ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது யாராவது பதில் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு வாய் திறக்க முடியுமா? அப்ப அவ்வளவு சக்தியும் ஆற்றலுடைய இறைவன் ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை மலித்துவிட்டு தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான்? இறுதியில் சொல்கிறான், அனல் மலிக், நான் அரசன். என் சொத்து இருக்குது, பொருளாதாரம் இருக்கு, சொத்து பக்தி இருக்குது, நான் குரானை மனனம் செய்திருக்கிறேன், எனக்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று வாய்ச்சவடால் விட்டவன் எங்க நல்லா கேட்கிறான்? யார் இருக்கிறார்? இறைவனுடைய விஷயங்களுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு நபர்கள் கூட இல்லை. எல்லாரும் மண்டியிட்டு மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார்கள். இறைவன் கர்ஜனையினுடைய சிங்கமாக சொல்கிறான், அனல் மலிக், நான் அரசன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், இறைவன் எவ்வளவு கோபத்தை வெளிக்காட்டுகிறான் என்று. அப்ப இறைவனுடைய ஆற்றலை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு தர்கா வழிபாடுன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவதற்குரிய காரணம் என்ன? தர்கா வழிபாடில் மூழ்குவதற்குரிய விஷயங்கள் என்ன? அங்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் போய் பார்க்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? அங்க போய் அவரிடத்தில் எங்களுடைய துன்பங்களை நீக்குங்க, எங்கள் கஷ்டங்களை நீக்குங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டு நான் சிரமப்படுகிறேன், மாதம் மருத்துவமனை செல்கிறேன், என் நோயை நீக்குவதற்கு ஒரு துவாவை கேளுங்க. நாளை மறுமையில் நான் எவ்வளவோ இந்த உலகத்தில் பாவம் செய்து விட்டேன், என் பாவங்கள் மன்னித்து நான் மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு அந்த கபூரில் அடக்கப்பட்ட அவுளியாவிட்ட கேளுங்க ஆலிம்ஷாண்டே. அங்கு ஒரு பொறுப்புதாரி இருக்கிறார், அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள், அவர் அதை இறைவனிடத்தில் எத்தி வைப்பார்களாம். எவ்வளவு முட்டாள்தனமா இல்லை? இறைவன் அழகாக எவ்வளவு விஷயங்களை சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நோய் இருக்கும்போது எனக்கு நிவாரணம் தருவது அல்லாஹ்தான். நான் என்னதான் மருந்து மாத்திரை எடுத்தாலும், என்னதான் விஷயம் இருந்தாலும், நான் இறைவனிடத்தில் இறைவா இந்த நோயை நீக்கு என்று கேட்கும் பொழுது எனக்கு அந்த நோயை நீக்கிறது என் சக்தி கிடையாது, என் ஆற்றல் கிடையாது. என்னதான் நான் மருத்துவங்கள் எடுத்தாலும் என் ரூஹினுடைய விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆன் வாசகத்தை சொல்கிறார்கள், வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயோடு இருக்கும்போது என் நோயை நீக்கிறதே அல்லாஹ் தான். யோசிச்சு பாருங்க, முடியல, காய்ச்சலா இருக்குது, தலைவலியா இருக்குது, உடல் அசதியா இருக்குது, எங்க கஷ்டங்களை நீக்குங்கன்னு அவுலியாக்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்வது எவ்வளவு முட்டாள்தனம்! அல்லாஹ்ல கேட்கணும். இறைவன் சொல்லுகிறானே, தன் நாடியோருக்கு செல்வத்தை தாராளம் வழங்குறேன், குறைத்து வழங்குறேன். அல்லாஹ் சொல்லலாம்ல, செல்வம் வழங்குறது என் கையில இல்லப்பா, உனக்கு கீழே உள்ள மக்கள்கிட்ட கேளுன்னு கேட்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் நினைச்சவனுக்கு செல்வத்தை வாரி வழங்குவேன், குறைச்சு வழங்குவேன். என்ன கேட்கிறாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கடன் தொல்லையா இருக்குது. அந்த கபர்ல இருக்க அவுளியா சிறந்த அவுளியாவம்ல, அவர் அல்லாஹ்ட்ட பேச சொல்லி என் கஷ்டங்களை நீக்குங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறது. இறை வசனத்தை மறுக்கிற மாதிரி இல்லை, இறை வசனத்திற்கு இடையாக எவ்வளவு பெரிய பாவங்களை நாம் செய்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பொறுப்பை வேறொருக்கு கொடுத்தால், சாதாரண மனிதர்கள் நாம், ஆறறிவுடையவர்கள் நாம், நேரத்துக்கு பசிக்குது, உடலில் அசதி ஏற்படுகிறது, தலைவலி ஏற்படுகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது, மலஞ்சலம் கழிக்கிறோம், உடல் நோய் ஏற்படுகிறது. இவ்வளவு உடலில் இவ்வளவு குறைபாடுகளோடும் கஷ்டங்கள் வைத்திருக்கிற நமக்கே இவ்வளவு கோபம் வருகிறது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறுதி சமுதாய மக்கள் வரை படைத்து அந்த மக்களை பரிபாலித்து மிகப்பெரிய மலக்குகளுடைய கூட்டம், மிகப்பெரிய ஷைத்தானுடைய கூட்டம், மிகப்பெரிய ஜின்களுடைய கூட்டம், மிகப்பெரிய படைப்பு, இந்த உலகத்தை தாண்டி அல்லாஹ் சொர்க்கம் நரகம் கபரினுடைய வாழ்வினை இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும்! இந்த இறைவனுடைய ஆற்றலுடைய அந்தஸ்தை யாருக்காவது நம்ம கொடுக்கலாமா? அந்த இறைவனுடைய அந்தஸ்தினுடைய விஷயங்களை ஒருத்தன் பின்பற்றானா, ஒரு உண்மையான மக்களாக நம்ம என்ன செய்யணும்? என் உறவினர் ஒருத்தன் போறான், நான் தர்காவுக்கு போறேன், கபரில் அடக்க செஞ்சு அவுளியாட்ட போறேன், நான் செஞ்சு அவரிடத்துல போய் இதை கேட்க போறேன்னா நாம் என்ன செய்யணும்? தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனா என்ன செய்யறாங்க? நம்முடைய ஹாரஸ் மங்கலத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த கொள்கை அப்படியே உடைஞ்சுக்கிட்டு வருது. எப்படி இறைவனுக்கு இணை கற்பிக்காத ஒரு கூட்டமாக மாறி வந்ததோ, இன்றைக்கு அந்த ஆர்எஸ்மங்கல கூட்டத்தையே, ஆர்எஸ்மங்கல மக்களையே ஒரு அழிவை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க.
என்னவா கந்தூரி விழா நடத்துவோம். நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழே ஒரு கந்தூரி இருக்குது, ஒரு தர்கா இருக்குது, அதுக்கு ஒரு கொடி ஏற்றமோ கொடி இறக்கமோ அதுக்கு ஒரு விழாவை நடத்தினோம்னா நம்முடைய நிர்வாகத்துக்கு பொருளாதாரம் கிடைக்கும், நம்முடைய சிரமங்கள் நீங்கும். நம்ம ஊர் கருகாமையில் இருக்கக்கூடிய பாசிப்பண்ணோ கோட்டைப்பட்ட நாகுரங்கட்டெல்லாம் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக செய்கிறார்கள். நம்மளும் செய்வோமேனே நிர்வாகிகளே இதற்கு ஆதரவு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் பழைய நிர்வாகத்துக்கு அதை செய்ய தெரியாதா? பழைய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அதை ஆதரிக்க தெரியாதா? ஏன் எவ்வளோ விஷயங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நாம், ஒரு பெண்மணி அநீதி இழைக்கப்பட்டால் போராட்டம் நடத்தக்கூடிய நாம், ஒரு பெண்மணி கற்பழிக்கப்பட்டால் சின்னஞ்சிறிய பிள்ளைக்காக இங்கிருந்து ஆர்ப்பாட்டத்தில் குரல் கொடுக்கக்கூடிய நாம், ஒரு நன்மையான காரியத்தை நாங்கள் எத்தி வைக்க மாட்டோமா? ஒரு நன்மையான காரியமாக இருந்தால் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டோமா? ஆனால் இன்றைக்கு கேட்கும் பொழுது அந்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குது? இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீர்களே, இது மார்க்கத்தில் கூடுமா? ஹாரஸ் மங்கலம் சுன்ன ஜமாத் நிர்வாகிகள்கிட்ட போய் கேள்வி கேட்டா, இப்படி செய்றீங்க, இது மார்க்கத்தில் கூடுமா? இறைவன் என்ன சொல்றா? தனக்கு இணை கற்பிக்காதன்னு சொல்றான்ல. இன்ன சிறுக்கலுள் முன் அலிம், இணை கற்பித்தல் மகத்தான அநீதின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இணை கற்பிக்க கூடாதுல. ஒரு அவுலியாவை மிகப்பெரிய நிலையில கொண்டால் அப்ப அல்லாஹ்வை ஏன் தொழுவணும்? அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யணும், அல்லாஹ்வுடைய துஆ ஓதணும், அவுலியாவுடைய போய் தொழுவ வேண்டியதானே என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடியது, எங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்காதீங்க, எங்களுடைய நிர்வாகம் முடிஞ்சு வேற நிர்வாகம் வரும்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்க, நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், இறைவனுடைய பொறுப்பு அமானிதமா இல்லையா? நபிகளார் ஒரு காலத்துல பொறுப்பு இருக்கு தெரியுமா? ஒரு பொறுப்பு ரசூலுல்லாஹ் கேட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் நான் பொறுப்பேற்றுக்கிறேனே எனக்கு தாங்க செய்றீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க மாட்டார்களாம். சொல்றாங்க, பொறுப்பு என்பது அமானிதம், மறுமையில கடுமையாக தண்டிக்க விடுவேன். ஏன்னா உனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை குறித்து மறுமையில் அல்லாஹ்ட்ட விசாரிப்பேன், மித்ததுனா கூட அல்லாஹ் விட்டுருவான். பொறுப்பை வாண்டடா எடுத்து செஞ்சனா அல்லாஹ் தண்டிப்பா. யோசிச்சு பாருங்க, யாரு? நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய நன்மைக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுக்காக சொத்து பத்தை இழக்க தயாராக இருந்தவர்கள், அவர்களுக்கே நபிகளார் பொறுப்பை குறித்து எச்சரிக்கிறாங்கன்னா நம்ம எந்த அளவிற்கு பொறுப்பினுடைய விஷயத்தில் சரியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்படியே நிர்வாகிகள் மாற்றமாக போட்டிக்கு தேர்வாகிறாங்க, தேர்தல் நடத்துறாங்க, நீயா நான் போட்டி நடக்குது. சரி, அதில் தேர்வாகக்கூடியவர்களாவது மக்களுக்கு சரியான கொள்கையை சொல்லுவோன்ற விஷயங்கள் வருதா? நிர்வாகி சொல்லக்கூடிய பதில பாருங்க, எங்களை கண்டுக்காதீங்க. அடுத்த நிர்வாகம் வருகின்ற பொழுது அதை சரி செய்து கொள்வார்கள், அடுத்த நிர்வாகம் வரும்போது அதை கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் இப்போது இவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறீர்களே, ஏதாவது ஒரு மக்கள் வழிகட்டால் நாளை மறுமையில் நரகத்து போவீங்க என்ற அச்சம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய சக்தியும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தையும் ஒருத்தர் கொடுத்தா அல்லாஹ் சாதாரண விட்டுருவானோ? அல்லாஹ்வினுடைய பிடி என்பது கடுமையாக இருக்கு, அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய கோபம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்ணீர் வடித்து கேட்கிறார்கள் தன் தாய் தந்தைக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் தாயார் நான் பிறப்பதற்கு முன்னால் இறந்து விட்டார்கள், என் தந்தையும் இறந்து விட்டார்கள், நான் ஏகத்துவ கொள்கையை ஏற்பதற்கு முன்னால் 2 பேர் இறந்துட்டாங்கல்ல, அவங்க நான் உயிரோடு இருக்கும்போது நான் கொள்கையை சொல்லி ஏற்றுக்கலன்னா தப்புன்னு சொல்லலாம், நான் இருக்கின்ற பொழுதே அவர்கள் நான் சொல்லி ஏற்கலன்னா அதை குறைன்னு சொல்லலாம், நான் பிறகு கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்களே, எனக்கு விவரம் தெரியாத பருவம் தெரியாத வயசுல அவங்க இறந்துட்டாங்களே, அவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல நான் தௌபா தேடுறேன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இணை கற்பிக்கிறவங்க நரகவாசம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்காக நீ பிரார்த்திக்காதையே, அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, நபிகளாருக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுக்கல, சொர்க்கத்திற்கு தகுதியானவங்கன்னு கொடுக்கல, மிகப்பெரிய தியாகம் செஞ்சாங்கன்னு கொடுக்கல, இஸ்லாத்திற்காக தன் வாழ்வை ஒதுக்கினாங்க நல்லா கொடுக்கல. தப்பு தான், யாரா இருந்தாலும் சரி. நபியினுடைய பெற்றோர்னா பெரிய லெவலா? நபியினுடைய பெற்றோர் ஐயோ முகமது நபின்னு அல்லாஹ் விடுவான்? அல்லாஹ்க்கு கீழே தானே எல்லாரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இறைவனுடைய ஆற்றலை அங்கீகரிக்கக்கூடிய அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த நிர்வாகம் எவ்வளவு பெரிய மோசமான நிர்வாகம். மக்கள்கள் என்ன செய்யறாங்க அது புரியல. ஏன்னா பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? நல்லது கெட்டதுன்னு சொன்னோம்னா அவர்கள் அப்போது அதை புரிந்து கொள்வார்கள். நாமே அந்த தீமையை ஆதரிக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை கூடும் போல
இது சரியான கொள்கை போல, இப்படி செய்யலாம் போல, அதனால் தான் இந்த நிர்வாகத்தினர் செய்கிறார்கள் போல என்று அந்த மக்கள்கள் அதை மறந்துவிட்டு அந்த மூட நம்பிக்கையில் தெரிந்தார் என்று சொன்னால் ஒருவர் வழி கேட்டாலும் அத்தனை நம்மளுடைய பாவ நரகத்தில் வரும், கபரினுடைய வாழ்க்கையில வரும். அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? இறைவனுடைய அந்தஸ்தை விட்டால் விட்டுருவானா? இறைவன் தன் திருமறை குர்ஆனில் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய தகுதியை சொல்றான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல சரியில்லைன்னு வைங்களேன், நம்மள தகுதியற்றவங்க நம்ம போகவே கூடாது. ஓப்பனா சொல்ல, எனக்கு தகுதியே கிடையாதுப்பா. இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை அத்தௌபா என்கிற அத்தியாயத்தில் அழகா சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பணும். முதல்ல யார் நம்பணும்? அல்லாஹ்வை முழுமையா நம்பணும். அடுத்ததாக யௌமுல் ஆகிரா, மறுமை நாளை நம்பணும். அடுத்து சொல்றாங்க வா அகாமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டணும். அதற்கு அடுத்தவர்கள் சொல்கிறார்கள், இறுதியாக இறைவன் சொல்கிறார், இலல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான். என் வாழ்க்கையில கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், தீரமாக இருந்தால், வேதனையாக இருந்தால், எனக்கு மன குமுறலாக இருந்தால், எதுவா இருந்தாலும் அல்லாஹ் தான். அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லலாம்லப்ப, முகமது நபிட்ட கேளுப்பா, இப்ராஹிம் நபிட்ட கேளுப்பா, ஆதம் நபிட்ட, ஏன் நபிட்டே அல்லாஹ் சொல்லல? குர்ஆன் வசனங்களில் 114 அத்தியாயங்களை அருளிய இறைவன், 3000த்திற்கும் மேற்பட்ட வசனங்களை அருளிய இறைவன், ஒரு வசனத்திலேயாவது ஏப்பா உனக்கு முன்னோராக இருந்த நபியிடத்தில் நீ பிரார்த்தனை செய், உனக்கு முன்னோடியாக இருந்து மரணித்த முன்னோரிடத்தில் பிரார்த்தனை செய், உனக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள், அவர்கிட்ட போய் நீ தௌபா கேளு, நீ அல்லாஹ்வுக்கு சொல்ல தெரியாதா? ஏன் நபிகளாராவது எனக்கு முன்னோர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர், ஆகையால் இப்ராஹிம் நபிட்ட பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு சொல்ல தெரியாதா? ஏன் அவர்கள் அதை கோரிக்கையாக வைக்கல? இறைவனுக்கு இணையாக யாரையும் வைக்க கூடாது. அதற்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நம்பு, மறுமை நாளை நம்பு, அல்லாஹ்வை தொழுகு. 4வது கடமையாக இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்க்கு எதை நீ நிர்வகிக்க கூடாது, அவர்கள் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்க வேண்டும். அல்லாஹ் கட்டளையே போடுறான். அப்ப இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய சுன்ன ஜமாத் நிர்வாகிகள், நாங்கள் தர்காவின் கந்தரக்கூட நடத்த போறோம், கந்திரி விழா நடத்த போறோம், தர்காவை மிகப்பெரிய நிலையாக கொண்டு போறோம், கொடியேற்ற செய்ய போறோம்னா இது எவ்வளவு பெரிய வழிகேடாக இருக்கிறது, இது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது. ஒரு உண்மையான நிர்வாகியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பொறுப்பு தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆதாரத்தை காட்டி மக்களை இங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான் அவுலியாக்கள் தான் முக்கியம், அவுலியாக்கள்கிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்குது, அவுலியாக்கள் நினைச்சாங்கன்னா நம்ம பாவத்தை மன்னிக்கலாம் அப்படின்ற உதாரணத்தை காட்டி செய்யுங்க. எங்கள் மக்களை நாங்களே அழைத்து வருகிறோம். ஒரு பாவத்தை தடுக்கணும்னா அதை நாம் என்றைக்கு மறைத்து வெறுக்கிறோம் அப்போதுதான் அந்த பாவத்தை தடுக்க முடியும். அதுவரை அந்த பாவத்தை தடுக்க முடியாது. என்றைக்கு தர்கா வழிபாடை நாம் முடிக்கிறோமோ அப்போதுதான் அது முழுமையாக தடைபெறும். நம்மளை ஆதரிச்சா என்ன செய்வான்? அவங்களே ஆதரிக்கிறாங்க, நம்ம செய்தால் என்ன என்று செய்வார்? பாமரன் செய்யக்கூடிய பாவத்திற்கு நாம் பொறுப்புதாரியாக ஆகுவோம். முன்னர் உதாரணம், வரதட்சணை வாங்குறான். எத்தனை கொலைகளை பார்க்கிறோம், எத்தனை தற்கொலைகளை பார்க்கிறோம். வரதட்சணையினால் எத்தனை பெண்கள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அந்த வரதட்சணைக்கு எதிராக நாம் செய்த விஷயங்கள் என்ன? போடு ஒரு சட்டத்தை, ஜமாத் ரீதியா அறிவிங்க. திருமணமா யார் வரதட்சணை கேட்கிறாரோ, யார் வரதட்சணை வாங்குகிறாரோ, யார் வரதட்சணை அவனுக்கே பள்ளியில திருமணம் நடத்தி வைக்க மாட்டேன். எங்கேயும் போய் நடத்து. ஏன் பள்ளியில, ஏன் முகல்லால வரதட்சணை ஒரு பேச்சு வருதா? நான் அவனுக்கு திருமணம் நடத்தி வைக்க மாட்டேன், ஜனாசாவை அடக்கம் செய்ய விட மாட்டேன். சொல்லுங்க, எத்தனை பேர் மாறுவோம்? அம்மாடி திருமணம் நடத்த மாட்டாங்களா? அப்ப விலகுவோமே. ஒரு தடையை நாம் போட்டால் தான் மிகப்பெரிய விதிவிலக்கு பிறக்கிறது என்று சொன்னால், ஒரு பாவத்தை தடுத்தால் தான் அடுத்த சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும். ஆகையால் வந்திருக்கக்கூடிய மக்கள்கள் புரிந்து கொள்ளுங்கள், வெளியில் கேட்கக்கூடிய மக்கள்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆற்றலை நபிகளார் கூட எடுத்துக்கொள்ள முடியாது. இறைவனுடைய அந்தஸ்தை சாதாரண மனிதர் கூட எடுத்துக்கொள்ள முடியாது. இறைவனுடைய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான். அதனால் தான் நபிகளார் அதிகமாக சொன்னார்கள், நபிகளார் அதிகமாக தேடினார்கள். நபிகளார் ஒரே ஒரு தர்காவுக்கு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு நோக்கம் தௌபாவாகவும் இருக்கிறது. அல்லாஹ்ட்ட எனக்காக கேளுங்க,
என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும். சின்ன வயசுலேருந்து நான் ஏராளமான தப்பு பண்ணியிருக்கிறேன். உங்கள் தர்காவுக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ஆகையால் நீங்கள் எனக்கு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னா அவருக்குன்னு ஒரு 1 மணி நேரம் ஓடும். அவர் பேர், அவர் பிள்ளை பேர், அவர் குடும்பத்தார் பேரெலாம் எழுதி 1 மணி நேரம் அந்த கபரை சுற்றி ஒரு 4-5 ஆளுக்கு உட்காந்து மிகப்பெரிய ஆலம்சாக்கள் தலப்பாவை போட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு விஷயம், இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களிலேயுமே கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நீங்களும் நானும் ஆதம் நபியும் அல்லாஹ்வுடைய நண்பர் இப்ராஹிம் நபி கூட கிடையாது. இறைவன் சொல்லுகிறான், முஹம்மதே நீங்கள் செய்த முன்பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், இனிமே பின்னாடி மௌத்தா போற வரைக்கும் செய்யற பின்பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு நல்லா சொல்றான். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, நீங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சுட்டேன், அப்ப நீங்க சொர்க்கவாசி நல்லா சொல்லிட்டான். இந்த நபிகளார் என்ன செஞ்சிருக்கலாம்? அமைதியா இருந்திருக்கலாம்ல, இல்ல சொல்லலாம்ல, இந்த உலகத்திலே நான் தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், இறைவன் என்னை மட்டும்தான் சொல்லுகிறான். இப்ராஹிம் நபி கூட நாளை மறுமை நாளில் மக்கள் போய் கேட்கும்போது என் சூழ்நிலை என்னன்னு தெரிலன்னு சொல்லுவாங்க, நூஹ் நபி தெரிலன்னு சொல்லுவாங்க, ஆதம் நபி அல்லாஹ் என்ன கேள்வி கேட்க போறான்னு சொல்லுவாங்க. ஆனால் முகமது நபி அவர்கள் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆகையால் நான் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டேன்ப்பா என்கிட்ட கேளு நபிகளார் சொல்லலாம்ல. நபிகளார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேடுங்கள். ஃபஅதூபு ஃபில் யௌமி மீஅத மர்ரத்தின், நான் ஒவ்வொரு நாளும், யார் சொல்றா? நபிகளார் சொல்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 100 முறைக்கு மேல் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன். என்ன சொல்றாங்க நபிகளார்? ஏப்பா அல்லாஹ்ட்ட நீ தௌபா தேடு, நான் ஒரு நபியாக இருக்கிறேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், சொர்க்கத்திற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் நான் ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு தருகிறேன் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. ஒரு நபிகளார் சாதாரண ரேஞ்சில் வைக்காதீங்க, உயரத்தில் நிற்கிறாங்க. என்னத்தான் கழுத்தை நிமிர்ந்து பார்த்தாலும் எல்லா நபியையும் விட மிகப்பெரிய நிலையில் நபிகளார் இருக்கிறார்கள். நாளை மறுமை நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய இருக்கிறார்கள். அந்த நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுப்பா, நானே 100 முறை கேட்கிறேனா? யோசித்து பாருங்கள், ஒரு நபியே 100 முறை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்கன்னா அவர்களை விட சிறப்பானவர்கள் அவுலியா? அவர்களை விட சிறப்பானவர் அடக்கம் செஞ்ச, கபூர்ல அடக்கம் செஞ்ச யாராவது ஒரு ஒளியுள்ளா? அப்ப சாதாரண விஷயத்தில் நமக்கு புரிகிறது, ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களும் பொதுமக்களும் புரிந்து கொண்டால் போதுமே, அழகான நாம் நேர்வழி பெறக்கூடிய வழி பிறக்கும். ஆகையால் வந்திருக்கக்கூடிய மக்கள் நீங்க தெளிவாருங்க, உங்க பிள்ளைகள் உறவுகளை தெளிவா வைங்க. நான் சொல்லக்கூடியது பொய்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எல்லாமே சமூக வலைதளம் இருக்குது, அழகா எடுத்துட்டு போய் இந்த ஒரு விதை போடுங்க, ஹதீஸ் வருதா இல்லையான்னு பாருங்க, அதற்கு பிறகு நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள். ஆகையால் இஸ்லாமிய சொந்தங்கள், உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏகத்துவ கொள்கையையும் இந்த தர்கா வழிபாடை ஒழிப்பதற்குரிய காரணம், நாளை மறுமை நாளில் நீங்கள் நரகத்திற்கு செல்லக்கூடாத நபிகளாருடைய இறுதி ஆசையாக அதுதான் இருந்தது. என் சமுதாய மக்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதற்காகத்தான் நபிகளார் அதிகமாக பாடுபட்டார்கள். ஆகையால் அது அடுத்தடுத்து பொறுப்பு கோரக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும், பொறுப்பு இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் யுத்தக்குள்ள அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன். நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய வேதனை வந்ததென்று சொன்னால் என்னதான் செல்வங்கள் பொருளாதாரங்கள் இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆகையால் இறையச்சத்தோடு எந்தெந்த பாவங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறதோ தனக்கு சக்தி இருக்கும் போது அதை தடுத்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகையால் இஸ்லாமிய சொந்தங்கள் அதை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல இறைவன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வரையும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மார்க்க தகவலை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.